ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த நைஃப் தான் பார்த்தீங்கன்னா செய்ய போகிறோம். என்னடா பார்க்குறதுக்கு ரியலாக இருக்குது அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அது கேட்பீங்க. ஸோ இது ஒரு ஃபேக் நைஃப் தான். ஸோ பார்த்திங்கனாலே தெரியும் இது எப்படி வீட்டிலே செய்கிறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், கையில் பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளே பார்த்திங்கன்னா போயிட்டு வரும், அழகாக பார்த்திங்கன்னா போயிட்டு பார்த்திங்கன்னா வெளியே வரும். ஸோ அதுதான் இன்றைக்கான வீடியோ. நீங்கள் இதை வச்சு பார்த்திங்கன்னா நல்லா பார்த்திங்கன்னா ப்ராங்க்குங்கிறத பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணலாம். ஸோ தூரத்துலேருந்து பார்த்திங்கன்னா பார்க்குறக்கு ரியலிஸ்டிக்காக பார்த்திங்கன்னா இருக்குது இந்த நைஃபு. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு ரியலாக இருக்கிற மாதிரி தான் கத்தி பார்த்திங்கன்னா ஃபீல் ஆகுது. ஸோ இது எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கார்ட்போர்ட் பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நைஃப் எடுத்துக்கோங்க. நைஃப் எடுத்துகிட்டு ஸோ இதை வச்சு நம்ம வரைஞ்சி பார்த்திங்கன்னா எடுக்க போகிறோம். அந்த கரெக்டாக அந்த நைஃப் இருக்கிற ஹேண்டில் மாதிரியே பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா பென்சில் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு ஸோ இதை பார்த்திங்கன்னா ஒரு 3 பீஸாக பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வரைஞ்சாச்சு. ஸோ பார்த்திங்கனாலே தெரியும், அழகாக ஹேண்டில் பார்த்திங்கன்னா வரைஞ்சாச்சு. அண்ட் இதை இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ கட் பண்ணியாச்சு. ஸோ 3மே நம்மகிட்ட தான் இருக்குது. ஒரு சின்ன கார்ட்போர்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நைஃப் எடுத்துகிட்டு அந்த நைஃபை மட்டும் பார்த்திங்கன்னா ஸோ கரெக்டாக பார்த்திங்கன்னா கார்ட்போர்ட் வச்சு ஸோ அந்த பீஸை பார்த்திங்கன்னா வச்சு பென்சில் யூஸ் பண்ணி கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஸோ பார்த்திங்கன்னா வரைஞ்சி ஸோ கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஸோ ரியலாக அந்த நைஃப் இருக்கிற மாதிரியே பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் இப்போ ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழே அந்த பீஸெல்லாம் கட் பண்ணி வச்சோம்ல, ஸோ அதெல்லாம் இப்படி தான் பார்த்திங்கன்னா நம்ம வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பீஸை பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு அந்த நைஃபை பார்த்திங்கன்னா ஸோ கரெக்டாக உள்ளே பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க. ஸோ ஓரளவுக்கு எண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா வச்சுக்கிட்டு ஸோ பென்சில் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா கரெக்டாக வச்சு ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்த மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ண போகிறோம். அழகாக கட் பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் இன்னொரு பீஸை பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு கீழே பார்த்திங்கன்னா வச்சு ஸோ நம்ம பார்த்திங்கன்னா கம் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். அதுக்கு முன்னாடி நைஃப் உள்ளே போகுதாங்கிறத நீங்கள் பார்த்துருங்க. இப்போ நைஃப் நான் வச்சு காட்டுறேன், பார்க்குறீங்களா? நீங்கள் கரெக்டாக உள்ளே போகுதில்ல. அண்ட் லைட்டாக பார்த்திங்கன்னா அந்த சைடில் இருக்கிறது அப்படியே ஓப்பன் ஆகும். நம்ம அதை கம் யூஸ் பண்ணி ஒட்டிட்டோம்னா பார்த்திங்கன்னா ஒன்றும் தெரியாது. அண்ட் இப்போ இதை ஒட்டிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கம் அப்ளை பண்ணியாச்சு. அண்ட் இதை அப்படியே மேலே பார்த்திங்கன்னா அழகாக பார்த்திங்கன்னா ஒட்டிடலாம். அண்ட் ஒட்டியாச்சு. ஸோ இப்போது அந்த நைஃப் பார்த்திங்கன்னா அழகாக பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு வெளியே வருது. ஸோ நீங்கள் அதை பார்த்திங்கனாலே தெரியும். இந்த சின்னதாக பார்த்திங்கன்னா ஒரு குச்சி பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை சைடில் ஸ்டார்டிங் சைடில் பார்த்திங்கன்னா லைட்டாக ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா ஒட்டிக்கோங்க. ஸோ இது எதுக்கு ஒட்டுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த கத்தி பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு வெளியே வரையில் ஃபுல்லாக வெளியே வராமல் ஸோ பாதியோட அப்படியே பார்த்திங்கன்னா கரெக்டாக நின்றுக்கும். ஸோ அதுக்கு தான் பார்த்திங்கன்னா ஒட்ட சொல்கிறேன். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா கத்தி பார்த்திங்கன்னா இப்போ உள்ளே போயிட்டு ஸோ வெளியே பார்த்திங்கன்னா வராது, அப்படியே ஸ்டாப் ஆகிக்கும். இப்போ உங்களுக்கு தெரியும் வரல. இதுக்கு தான் பார்த்திங்கன்னா இது பண்ண சொன்னேன். ஸோ ரப்பர் பேண்ட் பார்த்திங்கன்னா ஒன்று எடுத்துக்கோங்க, ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி. ஸோ அதை ஸ்டார்டிங்கில் மேலே நம்ம ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா ஒட்ட போகிறோம். நல்லா ஸ்ட்ராங்காக பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டிக்கணும். ஓகேவா? நீங்கள் கம் யூஸ் பண்ணி ஒட்டிட்டு லைட்டாக பார்த்திங்கன்னா அப்படியே ஸோ பிடிச்சிட்டே இருங்க, நல்லா செட் ஆகிற வரைக்கும். அண்ட் ஒட்டியாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா பார்த்திங்கன்னா ஒட்டியாச்சு. அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அந்த நைஃப் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு அதோட எண்டில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு எண்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சு ஸோ ஒட்டிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா கட் பண்ணியே பார்த்திங்கன்னா நான் ஒட்டிட்டேன். அண்ட் இதுக்கு மேலே ஸோ கார்ட்போர்டோட ஒரு ஷீட்டு மட்டும் லைட்டாக கட் பண்ணி அதை பார்த்திங்கன்னா நான் மேலே ஒட்டிக்கிறேன். கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுக்காக இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அழகாக உள்ளே போயிட்டு ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா இப்போ வெளியே வருது. அண்ட் செமையாக இருக்குல்ல. அண்ட் இதுக்கு மேலே இன்னொரு ஷீட்டை பார்த்திங்கன்னா வச்சுட்டு ஸோ கம் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒட்ட போகிறோம். ஸோ ஃபைனலாக நம்மளோட நைஃப் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் மேலே அலுமினியம் ஃபாயில் பார்த்திங்கன்னா போட்டேன். அண்ட் கீழே பிளாக் கலர் சார்ட் ஒட்டிட்டேன். செமையாக இருக்குல்ல. அண்ட் இது தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு செமையாக இருக்கும். நான் கையில் குத்தி காட்டுறேன் பாருங்கள். ரியலாக பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு வர மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த நைஃப் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நினைக்கிறேன்
நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸோ அந்த கத்தி எப்படி வந்து மறக்காமல் பார்த்தீங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கத்திக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து சினிமாவில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த சூப்பராக பார்த்திங்கன்னா வந்துருக்கும். ஸ்ப்ரிங்கெல்லாம் வச்சிங்கன்னா சவுண்டு ரியலாக பார்த்திங்கன்னா வந்து அந்த சவுண்ட் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அண்ட் என்ன இதில் வந்து ஒரு சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னா, டிசப்பாயிண்ட்டில் ஒரு மைனஸ் என்னென்னா, இந்த இது பார்த்திங்கன்னா வந்து சின்னதாக இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த நைஃப் மட்டும் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் நீங்கள் என்னென்னா, ஸோ இந்த ஹேண்டிலுக்கு ஏற்ற மாதிரி சைஸில் தான் நீங்கள் பண்ண முடியும். உள்ளே போகிற அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து ஒரு விஷயம். வேறு எதுவும் பார்த்தீங்கன்னா வந்து இல்லை. பட் இருந்தாலும் நல்லா இருக்குது பார்க்குறக்கு. வச்சு செம்மையாக பார்த்தீங்கன்னா ப்ராங்க் பண்ணலாம். ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் கிரியேட்டர் தமிழா. பாய்.